ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, ப்ளஸ் சிங்கிள் செக்மெண்ட் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடில் 3 பார் கோடு இருக்கும், அது வந்து கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணி டெபாசிட் ஃபண்டுன்னு இருக்கும். இந்த டெபாசிட் ஃபண்டை வந்து கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் என்ட்ரி பண்ண போகிறோம். கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேவை யூபி ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண போகிறோம். இதில் 3வது ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐடி வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இது அப்பப்போ மாறும், அதனால் சேவ் பண்ணி வச்சுட்டாதீங்க. அப்பப்போ லைவில் என்ன இருக்கோ அது வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டுங்களா? இப்போ வந்து காப்பி பண்ணிவிட்டு ஜிபேயில் போய்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு, இல்லை ஃபோன்பேயில் போய்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு, அதில் டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும், அந்த நம்பரும் சூஸ் ஃபைலில் போய்ட்டு அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃபும் அப்லோடு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் ஆகிடும். டெபாசிட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, ரொம்ப இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டிங்களா, டெபாசிட் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா 2-3 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இருக்கா, ரைட் சைடில் மேலே ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து சொல்லுவார், இங்கே என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? பேங்க் நெஃப்டி யூஸ் பண்ணுவோம், 4வது ஆப்ஷன். ஓகேங்களா? 5வது ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம், நெஃப்டி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா MCX ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம், 9வது ஆப்ஷன். அடுத்து 8வது ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம், MCX. 10வது ஆப்ஷன் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா US ஸ்டாக்ஸ், சிங்கிள் செக்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு US ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், 13வது. நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து 9:15 வந்து பேங்க் நெஃப்டி கால்ஸ் கொடுப்பாரு, நெஃப்டி கால்ஸ் கொடுப்பாரு. அது வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பேங்க் நெஃப்டி வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ஆப்ஷன், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ரெண்டுமே பை தான், செல்லு கிடையாது. ஒரு 59,500, 55,500 சின்றாருன்னு வச்சுக்கோங்க. 55,500 சி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்துடும். ஓகேங்களா? சிஇ வரும், புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன்னா பி வரும், 55,000 பின்னு வரும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், முன்னாடி ஆகிடுச்சு. 55,100 சி, அது சொல்லுவார் நம்பரு, அந்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்துடும். அப்படியே பேக் வாங்கலாம். பேக் வந்தால் நமக்கு முன்னாடி வந்துடும். இப்போ சொன்னார் பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வந்துடும். ஓகேங்களா? அதே போல் இன்னொரு ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சி ஆல்ரெடி எத்திரியம், லைட்காயின் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? முன்னாடி வந்துச்சு. அதே போல் US ஸ்டாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கோகோகோலா இருக்குது. அமேசான் வந்து கிளிக் பண்ணுறேன், முன்னாடி வந்து ஆகிடுச்சு. IBM கிளிக் பண்ணுறேன், அது முன்னாடி வந்து ஆட் ஆகிடுச்சு. MCX வந்து கிளிக் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூட் ஆயில் வந்து ட்ரேடு கொடுப்பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9வது ஆப்ஷன், அது வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து MCX குரூடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சார் சொல்லுவார், ஒரு 10,100,400 சின்னு வரும். சினா கால் ஆப்ஷன், பினா புட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே முன்னாடி ஆகிடும். பேக் வந்தீங்கன்னா இந்த அம்புக்குறியை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் வந்துடும். இதான். அதே போல் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னா இந்த பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இந்த ப்ளஸ் பக்கத்தில் பென்சில் மாதிரி, அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். தேவையில்லாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேங்க் நிஃப்டி வந்து எடுத்துட்றேன். ஜஸ்ட் அந்த ப்ளூ கலர் டிக் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக போய்டும். அடுத்து டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடாது. நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னா சார் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு இப்போ 500 ரூபா வந்தால் பையின்னு சொல்கிறாருன்னா 500 ரூபா வரும். அடுத்து வந்து அவர் 510 ஆகிட்டு திடீர்னு வந்து 490, 480 வரையும் போயிடும். அதனால் செகண்ட் டைம் 500 ரூபா வரும்போது எடுங்க, கரெக்டான டைமில் என்ட்ரி எடுங்க, பெண்டிங் ஆர்டர் போட்டு எடுங்க. ஸ்டாப்லெஸ்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாப்லெஸ் இல்லாமல் ட்ரேடு எடுக்காதீங்க. எந்தெந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ ஸ்டாப்லெஸ்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் அதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
கரெக்டான டைமில் வந்து என்ட்ரி எடுங்க. லேட் மீட்டிங் வந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ட்ரேடெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க. இங்கே வந்து சார் வந்து ஃப்ரீயாக கால்ஸ் கொடுக்குறாரு. நிறைய விஷயம் கற்றுக்கலாம். உங்களுடைய இன்வால்மெண்ட்டு, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு, மீட்டிங் அட்டன் பண்ணோம். உங்களுக்கு மேஜர் டவுட் வருதா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி 1-to-1 ஜூம் கூட நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த வாய்ப்புலலாம் 65,000 50,000 80,000 அந்த மாதிரி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செபி ரிஜிஸ்டர் வந்து வரப்போகுது. குறைந்தபட்சம் நல்லா பண்ணிங்கன்னா, என்னுடைய பேச்சு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு மினிமம் 3 லட்ச ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். டெஃபினட்டாக மினிமம் நான் சொல்கிறது. அதுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது ஃபாலோ பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். உங்களுக்கு எனி டைம் எப்போனாலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கலாம். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கணும்.